நம்ம நடத்திய சர்வே வந்து போஸ்ட் எக்ஸிட் போல் ஆர் எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் 234 தொகுதி எடுத்துட்டோம். அந்த ஒரு தொகுதிக்கும் முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் அவர்களை வச்சோம். மொத்தம் 10 பேர் ஒரு தொகுதிக்கு 2340 நபர்கள் இதில் தேர்வு செய்யப்பட்டார்கள். ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு தொகுதியிலும் 100 நபர்களை சந்திக்க வேண்டும். அந்த 100 நபர்களும் பல்வேறு சமூகத்தினர், இளைஞர்கள், முதியோர்கள், பெண்கள் அப்படின்னு சொல்லி எல்லா கேட்டகரிஸும் அவங்க எடுத்து மீட் பண்ணாங்க. இந்த மீட் பண்ணதுல மொத்தம் தமிழ்நாட்டில் 2,34,000 நபர்கள் இந்த 2340 முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் அவர்களை சந்தித்து அவருடைய கருத்துக்களை கேட்டார்கள். அவங்க கேட்கிறப்போ அவங்க சொன்ன தகவல்கள் மிகவும் ஆச்சரியமா இருந்துச்சு. இதுல கிளியரா சொல்ல போனா மொத்தம் 4.88 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இந்த 4.88 கோடி வாக்காளர்களும் 2,27,00,000 குடும்பங்களிலிருந்து ஓட்டு போட்டிருக்கிறார்கள். மொத்தம் நம்முடைய தமிழ்நாட்டில் ரேஷன் அட்டை இருக்கிற வீடுகள் 2,27,00,000. இந்த 100 நபர்கள் கிட்டத்தட்ட 40 குடும்பங்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த சர்வே செய்த முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் தொடர்பு கொண்டனர். அதுல அவங்க கேட்கிறப்போ நம்ம ஓவரா இந்த டேட்டா எல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி ChatGPT, அப்புறம் வந்து Anthropic Claude, இப்படி பல்வேறு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ், அப்புறம் வழக்கமான நம்முடைய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதனுடைய டூல்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தி அனலைஸ் பண்ணதுல கிட்டத்தட்ட 41% டிவிகே கட்சிக்கு வாக்களித்திருப்பதாக சொல்கின்றார்கள். இதுல என்ன விஷயம்னா, நிறைய திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சியில் காலம் காலமாக வாக்களித்த மக்கள் எல்லாம் ஒரு சிலர் விஜய் அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள், விசில் சின்னத்திற்கு. இதுல என்ன அப்படின்னா, ஏன் நீங்க வந்து எப்பொழுதுமே ட்ரெடிஷனலா உதயசூரியன் அல்லது இரட்டைலை தான் போடுவீங்க, எதற்காக இப்பொழுது விசிலுக்கு போடுறீங்க அப்படின்னு கேட்கிறப்போ அவங்க சொன்னது, என்னுடைய பேர குழந்தை, என்னுடைய மகள் எங்களை வந்து இந்த தடவை ஒரு ஓட்டாவது நீங்க போடணும் விசிலுக்கு, இல்லைன்னு சொன்னா நான் வந்து வீட்டுக்கு வர மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. என் பேரனுக்காக போட்டேன், பேத்திக்காக போட்டேன், பையனுக்காக போட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. இது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல். ஏன்னா எப்பொழுதுமே உதயசூரியனுக்கு போட்டவர்கள் அதுதான் போட்டுட்டு இருப்பாங்க, இரட்டைலைக்கு போடுறவங்க கட்சிக்காரங்க அதுதான் போடுவாங்க. கட்சி சார்ந்தவர்களே இந்த விசில் சின்னத்திற்கு ஓட்டளித்திருப்பதாக தெரியும். இதுல வெஸ்ட் ஜோன், சவுத் ஜோன், சென்ட்ரல் ஜோன், இந்த டெல்டா ரீஜியன், இதுல பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான வேறுபாடுகள் தெரிகின்றன. கொங்கு ரீஜியன், அதாவது வெஸ்டர்ன் பெல்ட்ல திமுக, அதிமுக, தாவேகா இது மூணுமே வந்து ஒரு சம பங்குல போயிட்டு இருக்கு. அதே மாதிரி சென்னை மற்றும் இந்த புறநகர் பகுதியில் வந்து தாவேகாவுடைய செல்வாக்கு அதிகமாக இருப்பதாக தெரிகிறது. தெற்கு மாவட்டத்திலையும் அப்படிதான் ஒரு மாதிரி மிக்சர் ஒப்பீனியனா இருக்கு. ஓவராலா பாக்குறப்போ தாவேகா கட்சிக்கு 121 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு தெரியுது. மீதமுள்ள தொகுதிகளுக்கு 2 பெரிய கட்சிகளுக்கு இடையே ஒரு இழுபறியாக இருக்கின்றது. இது நம்ம வச்ச சாம்பிள். இதுல எனக்கு வந்து எந்த வெறுப்பும் கிடையாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னவோ அதை தான் சொல்றேன். இதுதான் நிலவரம்.